வணக்கம் மக்களே. ஆரம்பத்தில் ஸ்டாம்பரிங் வாய்ஸாக இருந்தவர் ஹோஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றாரு. ஆனால் இதை பார்த்து எல்லாரும் சிரித்தாங்க. ஆனால் அவர் சொன்ன மாதிரியே ஒரு உலகத்திலே மிக சிறந்த டிவி ப்ரெசண்டராக மாறினார். அவர் தாங்க நம்ம ஸ்டீவ் ஹார்வி. இவர் 1957 வெஸ்ட் வெர்ஜினியாவில் பிறக்கிறாரு. இவர் முழு நேம் பார்த்தீங்கன்னா ப்ராட்ரிக் ஸ்டீஃபன் ஹார்விங்க. இவர் ஆரம்ப கட்டத்தில் இருந்தே எல்லா வேலைகளும் பார்த்தாருங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார். அதாவது காலேஜை பாதியிலே விட்டுட்டு அப்புறம் பாக்ஸிங், அப்புறம் ஆட்டோ ஒர்க், கார்பெட் க்ளீன் பண்ணுறது, அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல என்னென்ன வேலை கிடைக்குதோ இருந்தார். கிட்டத்தட்ட 1980களெல்லாம் இவர் வீடே இல்லாமல் இருந்தாருங்க. ஹோம்லெஸ்ஸாக இருந்தாருங்க. அந்த டயத்தில் இவருக்கு 1985ல் ஸ்டாண்டப் காமெடி வாய்ப்பு கிடைக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போனதுக்கப்புறம் அவர் ஜானி வாக்கர் நேஷ்னல் காமெடி அதுக்கு 1990ல் அவர் வின்னாராருங்க. அதே மாதிரி ஷோ டைம் அட் த அப்பலோ, அப்புறம் த ஒரிஜினல் கிங்ஸ் ஆஃப் காமெடிங்கிற முக்கியமான அப்பீரன்சஸில் அவர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாரு. அதே சமயம் இவருக்கு புதுசாக இவருக்குன்னு ஹோஸ்ட் சிட்காம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி, அதாவது இவருக்குன்னு ஒரு டிவி ஷோ யூனிக்காக பண்ணலாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே த ஸ்டீவ் ஹார்வி ஷோன்னு ஒன்று ஆரம்பிக்காருங்க. 1996லேருந்து 2001லேருந்து ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்குங்க. அந்த 2001 அந்த 5 வருஷத்தில் பெரிய ஹிட் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இவர் இதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் த ஸ்டீவ் மார்னிங் ஷோ அப்படின்னு ரேடியோவிலும் ப்ரெசென்ட் பண்ணார். அப்புறம் ஃபேமிலி ஃபியூடுங்கிற ஒரு இதில் கேம் ஷோ ஹோஸ்ட்டாக வந்தார். அப்புறம் லிட்டில் பிக் ஷாட், செலிப்ரிட்டி, ஃபேமிலி ஃபுட், மிஸ் யூனிவர்ஸ், இது மாதிரி நிறைய இதில் ஹோஸ்ட்டாகவும் வந்திருப்பாருங்க. இப்போ ரீசெண்டாக காமெடி ஷோ ஜட்ஜ் ஸ்டீவ் ஹார்விங்கிறது கூட போன 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காமெடி ஷோலையும் அவர் நடிச்சிருப்பார். அதே மாதிரி 10க்கும் மேற்பட்ட படங்களை அவர் நடிச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட 6 தடவை எமி அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. அப்புறம் கேம் ஷோ ஹோஸ்ட்டுக்கு அவார்டு வாங்கியிருக்காரு. அவுட்ஸ்டாண்டிங் டாக் ஷோ ஹோஸ்ட்டுக்கு, அப்புறம் NAACP இமேஜ் அவார்ட், அப்புறம் ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம், அதே மாதிரி எக்கச்சக்க ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்குங்க. இவர் ஹாலிவுட்டில் இன்டர்வியூ இல்லை ஒரு கான்வர்சேஷன் வைக்காத ஒரு செலிப்ரிட்டிஸே கிடையாது. எல்லா செலிப்ரிட்டிஸில் ஜாக்கி சான்லேருந்து எல்லார் வரைக்கும் இவர் இவரோட பேசியிருக்காங்க. அதே மாதிரி இவர் இன்டர்வியூவில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போது ரீசண்டாக ஒரு ஸ்டடியில் ஹையஸ்ட் பெய்டு மேல் டிவி ப்ரெசண்டராக இருக்காருங்க. இப்போது ரீசெண்டாக நெட்வொர்க் கிளப், அப்புறம் CA கிளப் இந்தியா, இந்த மாதிரி ரெப்யூட்டட் வெப்சைட் இவரோட நெட்வொர்க் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட $300 மில்லியன் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. இவர் ஒவ்வொரு எபிசோடு ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு $250,000 வாங்குறாரு. அதே மாதிரி ஒவ்வொரு டிவி வென்ச்சர்ஸ்க்கு ஆனுவலி $10 மில்லியன் வாங்குறாருங்க.